நல்லதா இருந்தா பக்கத்துல கிடைச்சாட முடியும் என்ன சொல்றது தெரியல. ஆமா என்ன பண்ண புருஷன் நான் பார்த்துருக்கேன் கிளாஸ் முடிச்சு அம்மா கூட்டிட்டு போவாயா அப்பப்ப சாமி பண்ணுண்டா கோயிலுக்கு மழை போடுங்க அப்பப்ப சாமி வீண் வார்த்தை போனா போகட்டு விடு போனா போட்டு விடு எங்க பார்த்தி விடு வெள்ளத்தால் அழியாது வெள்ளத்தால் அழியாது என் தனலால் வேகாது எந்த நெல் வேகாது வானவெளிக்கு புறம் நீதான் ஓடுகிறது அம்பேத்கர் ஐயா இருக்கா
வெள்ளத்தால் அழியாது, வெண் தணலால் வேகாது, ஒருத்தர் கொடுத்தாலும் குறைய என்று வராது, எல்லாருக்கோ பயமில்லை, காவலுக்கு மகிழ்ச்சி. என்ன பொருள்? செம்மா கொடுத்தாலும் பொரியாத பொருள் என்ன பொருள்? என்ன பொருள்? அதுதான் கல்வி சாராயம். கல்விச்சாரம் என்ன சூத்த சிடி கூத்த ஏண்டா போட்டுக்கிட்டே நீ ஒழுங்கா இருந்தா ஏன் போடுறாங்க? எப்படி கல்விச்சாரம் ஆட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 50 எழுதுல கிணறு வெட்டணும். செட்டாரிட்டு தான் பேசிட்டு எப்படி என்றா அழியாத பொருள். எம்மாதான் உனக்கு கோடி ரூபாய் கொடுத்தா உனக்கு பத்தாது, வேணாம் இன்னும் கொடுங்க, வாங்கிக்குவேன். அழியாத பொருள் இந்த கல்விச்சாரம். ஆமா அப்படியா? மாதா பிதா குரு தெய்வம் ஆமா ஆலியார் வழக்கா தெரியுமே. எப்படி கங்கடாப்பட்டு தரையா போய் ராகுலு காலையில ஒரு கல்லூட்டில குடிச்சு கொடு. ஐயோ இவங்கிட்ட மாடு நாங்க வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி நானும் 16 கத்துவோம் ராஜபுராணம் எல்லாம் கத்துனது இந்த பெரியவர் சாமி முன்னாடி வந்தேன். ஆமா அரசு செய்யும் உக்கரசேன மகாராஜன். உண்மைதான். எப்படி உக்கரசேனன் எப்படி உக்கரசேன மகாராஜன் என்றார். நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த உக்கரசேன மகாராஜன். எப்படி உக்கரசேன மகாராஜன். ஆமா மகாராஜன் பேரை கேட்டாலே இந்த 7 போகணுமா? ஏன்னு கேளு. உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு இருக்குது 4 இருக்குங்க. இல்ல அதேவதேனா அவன் கூட கரெக்டா சொல்ல குத்து மதிப்பா சொல்றான். கண்ணேட்ட என்னடா ஊருக்கு ஒரு பிள்ளை எனக்கு எத்தனை பசங்க கேட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஆயிடுச்சா? இவனுங்களே பொண்ணு கொடுத்துக்கிறான்டா. ஏன் இல்ல சொல்றேன். எதுக்கு சொல்றேன். அது என்ன பார்த்தா பேச்சு விடண்டா. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. சரிதான். எனக்கும் என் மனைவிக்கும் எத்தனை பிள்ளை தெரியுமா? கொண்டாடி பேருங்க. உக்கரவள்ளி. உக்கிரவள்ளி. ஆமா. சரிதான். உக்கரவள்ளிக்கும் இந்த உக்கரசேன மகாராஜனுக்கும் 4 பிள்ளைகள். நீங்க போய் ஆண்டு பேசி முடிஞ்சிருங்க. சண்டையில வீட்டுல தான் சொல்லி பேசக்கூடாது. கூட்டாளியா? எத்தனை பசங்க? 4 பிள்ளை. உனக்கு? ஆமா. எத்தனை பொண்ணு பிள்ளை? தான் பிள்ளை. 2 ஆம்பளை பிள்ளை. சரிதான். 2 பெண் பிள்ளை. 2 பொண்ணு, 2 பொண்ணு பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை, 2 பையன், 2 ஆம்பளை, 2 ஆம்பளை பிள்ளை. எல்லாம் ஒண்ணுதானா? முதல் பிள்ளை முதலாக பிறந்த பிள்ளை சிசுபாலராஜன். சரிதான். ஆனா எனக்கு 2 மகள்கள். ஆமா. யாவகி, ரோகிணி. ஆமா. ஆனா பையா பெத்த பிள்ளைதான் தழப்பம் பேர் காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். உன் பிள்ளைக்கு இது பாரு. என் பிள்ளை நல்லது என் பேர் எடுத்து கொடுக்குறாங்க. என் பிள்ளை மாரி இருக்கணும். உன் பிள்ளை மாரி. ஆமா. உன் பிள்ளை மாரி இருந்தா அவ்வளவுதான். எப்படி இருக்காது? ஆமா, ரொம்ப பேருமா அவன் பிள்ளை. அதுக்கேதான் எப்பா சாப்பிட்டியா அங்கிட்டு வரத்தாங்க சாப்பிட்டியாப்பா பட்டுக்கோ பட்டுக்கோன்றான் போன் பண்ணி. சொல்ல போறாங்க சொல்ல போறீங்க. புளிய சொல்றதுக்கு அப்படி நம்ம தாய் தப்ப மரியாதையே மரியாதை அவன் பையன் கொண்டாடி போற உன்னா செஞ்சு சொல்றான். அதெல்லாம் சொல்றாங்க. எப்படி தாய் செய்த பிள்ளைகள் பிள்ளை வந்து சேரணும். நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல. எனக்கு வந்துக்குது பாரு புள்ள. ஐயோ என் பிள்ளை பெருமை சொன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க கதி வர கம்ப்ளைண்ட் ஆடி முடிஞ்சுவாங்க. ஆமா. என்னாச்சு ஏன்னு கேளு. சிசுபாலன் மாதிரி பொறுமையா அமைதியா இருக்கக்கூடிய சின்ன பையன் அமைதியான பையன். ஆமா, பெரிய பையன். பெரிய பையன் இந்த நடு பையன் பாரு. கண்டனுக்கு வந்து போல எப்படித்தான் போறேன் எப்படி அண்டா கம்ச பூபதி எப்படி என்றா அவன் குடிப்பதோ கல்லு, கொப்பளிப்பதோ சாராயம், அவன் குடிக்காத கூத்தியல்ல. ஒரு பெண்ணை அவன் பார்த்தான், அந்த கருப்பை அழிக்காத மாட்டான். வயசான கேள்வி கூட பார்க்கறது இல்ல. இது வரைக்கும் 999 பெண்களை கற்பழிச்சு அந்த பிள்ளைய ஏன் பெற்றன்னு சொன்னா எனக்கு தெரியல. ஆமா, ஒரு பிள்ளைய பெற்றா ஒரு தாய் தான் தகப்பனுக்கு பிள்ளை பிறக்கிற போது தெரியாது கெட்ட பிள்ளையானு வந்த பிறகுதான் ஏன் பெத்தன்னு ஏன் போய் சொல்ற? ஏன் தெரியுமா அப்படி என்ன பண்ணுவேன் எப்படி என்றா அந்த கப்டன் பேர சொன்னா சரிதாங்க. ஓ புள்ள பேர் சொன்னாவே ஒன்னு நடுங்குது நடுங்குது. ஆமா, பார்த்தாவே எப்படி இருந்தாலும் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாக்க. ஆமாங்க, ஒரு இட்லி அப்படியே தூக்கலாம்.
மாதமும் மாறி அழகு பொழிந்தது. இந்த சமுத்திராபுரியிலே மாதமும் மாறி பழுது குடிமக்கள் எல்லாம் சமமா இருக்கிறார்கள். அது அனைத்து மக்களும் சேமாசமா இருக்கிறார்கள். எப்படி ஆலயம் இந்த கோயிலில் எல்லாம் சரிதான் இரு தினமும் காலை மாலை இருவேளை பூஜை தவறாம நடக்குதா? நம்ம தேசத்திலே ஆமா காலையில மாலையிலும் எந்த ஒரு கொடியில்லாமல் ஆலயம் கோயிலும் அனுதின பூஜையும் யாரும் ஒரு கொடியில்லாமல் நன்றாக நடக்குதுங்க. அப்படியா? கணவனை அவர் கணவனை மதிக்கிறார்கள். அவங்களுடைய கணவனை கட்டாலே அடிக்கிறாங்க. எங்க நாட்டுல பாம்புடைய முறை கொண்டாடி உதவி. அப்படியா? சரி, அப்படி இருந்தாலும் நான் தனித்து நின்று பேசினால் போதாது. மணிவேக இருக்கக்கூடிய உத்தரவாளியை அழைத்து சில வார்த்தைகள் ஆட வேண்டும்.
என்ன பார்க்காத
என்ன மோட்டர் எடுத்து போற போய் மோட்டர் எடுத்து சீக்கிரம் என்ன பாப்பா ஓ பாப்பா ஓ பாப்பா ஓ பாப்பா ஓ பாப்பா ஓ பாப்பா பாப்பா ஒரே நாடத்தா உன்னை காக்கிற காடு வாழாதுக்கு ஊர் போகலாம் பாட்டா கைதிக்கு போனானே அந்த பாடம் எங்க ஊர்ல வந்து பாக்கணும் அதனால வீட்டுல போய் பொண்டாடி ஒன்று பக்கத்துல கவுந்து அடிச்சு கூட இருக்கீங்க நான் டெய்லி அந்த ஆடுறமா இப்போ படி கொஞ்சம் பார்த்துட்டு வரான் என் வீட்டுக்கே போக மாட்டான் பாவம் எங்களே பார்த்து பார்த்து எங்க போய் கிடக்குறோம் தம்ப நல்ல குத்துன மாமா சாப்பிட்டு சாப்பிட வரங்களா சாப்பிட வரங்களா இப்ப சாப்பிட்டு போறேன் தூத்துக்குடி இந்த பாட்டு பிடிக்கல அண்ணாமலை அண்ணாமலை அண்ணன் தண்ணி அண்ணன் தண்ணி அண்ணன் தண்ணி அதுக்கு போவாத அண்ணன் தண்ணி என்ன சத்தியமான பிரம்மகோணத்துல இந்த பிரம்மகோணத்துல கடவுள நேற்றுக்கு நானும் மணிகண்ட வரப்போல யோசிச்சு நேற்றுக்கு இந்த பாட்டு நான் எழுதி எடுத்துட்டு வந்தேன் மணிகண்டுக்குன்னு ஒரு பாட்டு எழுதி எடுத்து சத்தியமா அங்கிள் மணிகண்டனுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு அழகா ஒரு பாட்டு எழுதி சோத்த ஆடுறது ஆள் உள்ள பாரு பெண்ணு மெதுவா தர்றேன் நாய என்ன பாட்டு மணி பாட்டு அப்பேற்பட்ட பாட்டு சூரியனும் போல இல்ல பையா இப்ப நீ ஆமாமா போட்டிய அது இந்த பாட்டுல இல்ல பருத்தி விரும்பத்துல பூராரம் புளிய மரம் புளிக்கு விட்டா தண்ணி வரும் அதுல இந்த பாட்டு அதுல இல்ல கிடையாது சூரியன போல தண்ணீர போல அவன் காக்காயா போல் இருப்பான் அத்த மாமணி கண்ட
அதான் மணிகன் லோல் பட்டு வைக்கல 2 பேரும். என்ன இந்த ஊர்ல எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும். என்ன ஆமா ஊரா புளி வைக்க போறா. ஆமா உனக்கு தான் தெரியும். எத்தாத்து ஊர்ல போட்டு கம்பெனிலே ஆள் இருக்காங்க. அதாவது எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு இந்த பிரம்மகுண்டத்துல எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும். ஏன்னு கேட்டா அந்த பையன் ராஜாவளன்னு சொல்லாத. அவன் வந்து வீட்டுல பொண்டாட்டி ஓரமேறான். அவன் சரியான கேப் மாதிரி பையன். அவன் எண்ணெய் விட்டுட்டு வேற இடம் ஊரு போய் போடுவான். அதனால அவனாலும் சொல்லாத. அவன் குடும்பத்துல கோளாறு நடந்துகிட்டே இருக்கு. என்ன அதுவும் அந்த பையன் மேய்ச்சி வேலைக்கு போறேன்னு இந்த சித்தால என்ன பண்றான், ஒரு தொட்டு கழுவி வச்சுக்கிட்டு 3வது ஃப்ளோர் கூட்டு போறான். தனியா கூட்டிட்டு போய் ஒரு கரண்டி கழுவி வர்றேன்னு தெரியல, அள்ளி உள்ளார போடுறோம். சித்தாலு மேல்றா என்ன எனக்கு மாப்பிள்ளை வேணும். யாருமா? யாரு? போலீஸா? ஆமா போலீஸ் மாப்பிள்ளையா? ஆமா. யாரு போலீஸ் மாப்பிள்ளை எல்லாமே செட் ஆகும்? போலீஸ் என்ன எவ்வளவு சம்பளம் இருக்கு அவருக்கு? ஒரு மாசத்துக்கு 50,000. 50,000 பரவாயில்லையா? சம்பளம் இல்லாம 50,000 என்ன போலீஸ்காரன் அம்மா கட்டிக்க மாட்டேன் அண்ணா ஒத்துக்க மாட்டேன். கொண்டு போய் லாக்கப்ல விட்டு லட்சம் எப்படி குத்துறானோ அந்த மாதிரி என்ன குத்து விடுவான் சாமி. அவன் எனக்கு வேணாம். லாரி டிரைவரா? அவருக்கு சம்பளம் போறது ஒரு சிங்கிள் வர்றது ஒரு சிங்கிள். ஆமா நான் பஸ் ஸ்டாண்டு கரைக்கு போற ஒரு சிங்கிள் வர ஒரு சிங்கிள். என்ன லாரிக்கார அம்மா கட்டிக்க மாட்டோம். அவன் பகல்ல ஓட்டுறத விட நைட்ல அதிகமா ஓட்டுவான். அந்த ஆறுல பெருசா வச்சிருப்பான். அது எப்படி அமுக்குறானோ அந்த மாதிரி என்ன பிடிச்சி அமுக்கி விடுவான். ராஜேந்திர இப்பதான் மோடி எடுத்துட்டு வர்றாரு. ராஜேந்திரா நம்ம கம்பெனியா இருக்கு. யாரு? ஒரு நைட்டுக்கு 2350. ஆமா பையன் எடுத்துட்டு வரேன் போனா ஒரு நைட்டுக்கு 2350. யாரு மத்தலகாரரு? என்ன மத்தலகாரர் கட்டிக்க மாட்டேன். என்ன போற கிளம்பிடுச்சா? தெரியாம போற எல்லாரும் கிளம்பிடுச்சான்றான். சந்தோஷம் கிளம்பிடுச்சா? கிளம்பிட்டா அப்ப கல்வி மேல கல்வி வச்சு நெசிக்க சொல்லு. என்ன எப்படி விடியர் வரைக்கும் மூத்தோட போக மாட்டேங்கிறான். ஒரு கட்டி படுக்க வச்சு அடிக்கிறான், ஒரு கட்டி நிக்க வச்சு அடிக்கிறான். அதே மாதிரி என்ன அடிச்சிருவான் சாமி. அவனு வேணாம். இந்த ஊர்ல எனக்கு ஒரு மாப்பிளை புடிச்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் பாத்துக்கிறேன். முள்ளேதா